ஹாய்ங்க. இன்னைக்கு நான் ஒரு சூப்பரான ப்ரோட்டீன் நிறைஞ்ச ஒரு ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். இனிமேல் தான் செய்ய போகிறேன். இதை நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் ஈவினிங் ஸ்நாக்ஸாக செய்கிறதுக்கு தான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஏன்னா இப்போ எங்கள் பிரியா வேலையிலேருந்து வர நேரம், அவள் வர நேரம் ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு இதை ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இதை நம்ம சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்கும். ப்ரோட்டீன் நல்லா நிறையா இருக்கும். இதில் நல்ல உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது தான். எல்லாமே நார்மலாக நம்ம அப்படியே பச்சையாக காய்கறி எடுத்துக்கிற மாதிரி இதையும் பச்சையாக எடுத்துக்கிறது தான். ஸோ நான் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது பாருங்கள், ஃபஸ்ட்டு கருவேப்பிலை மல்லி இலை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா தேங்காய், முத்தின தேங்காவாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு நம்ம கடித்து சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் இளம் தேங்காவாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க, இதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் வேறு ஒன்றும் இல்லைங்க, வறுத்த நிலக்கடலை. நம்ம வீட்டில் வாங்கி வறுத்துக்கலாம், பச்சை கடலை வாங்கி வீட்டில் வறுத்துக்கிடலாம், அப்படி இல்லைன்னா வறுத்த கடலையாகவே வாங்கிக்கலாம். நான் இன்றைக்கி வறுத்த கடலையாக தான் வாங்கி வச்சுருக்கிறேன். இது உப்பு கடலைங்க, இதிலே உப்பு இருக்கும். அந்த கடலையை ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்து நல்லா தோல் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். ஃபுல்லாக எடுக்கலை, 1-2 எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். அங்கங்கே தோல் கடலையும் இருக்கும். ஸோ ஓகே, இதை நம்ம எல்லாத்தையும் எடுத்து ஒன்று ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. முதல்ல ஒரு பெரிய பவுலில் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம், அப்புறம் தக்காளி, அப்புறம் வெங்காயம், இது கூடவே தேங்காய். இப்போ ஃபைனலாக நம்ம நறுக்கி வச்ச கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நம்ம உப்பு வேணால் தேவைக்கு போட்டுக்கலாம். ஏன்னா கடையில் வாங்கின கடலைப்பருப்புன்றதுனால இதிலே கொஞ்சம் உப்பு இருக்கும், அதனால் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். பாருங்க, வெங்காயம் தக்காளி இதுக்கு மட்டும்தான் சேர்த்துருக்குறேன், கடலைப்பருப்புக்கு சேர்க்கலை. அவ்வளோதாங்க. இது நமக்கு காரம் வேணால் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன், ரொம்பலாம் இல்லை, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தாங்க. நிறையா போட்டுட்டிங்கன்னா நம்ம ஏற்கனவே வெங்காயம்லாம் பச்சையாக போட்டுக்கோம்ல, அதுலேயே கொஞ்சம் காரம் இருக்கும். ஸோ மிளகாத்தூள் நிறையா போடாதீங்க, அப்புறம் ரொம்ப காரமாயிடும். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. பாருங்க, அவ்வளோதான், ஃபுல்லாக கலந்து விட்டுக்கலாம். நான் ஃபோனை ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டே இன்னொரு கையில் கலந்து விட்டுட்ருக்கிறேன். ஃபோனை செட் பண்ணிவிட்டு இப்போ நான் கலந்து விட்டுட்ருக்குறேங்க. பாருங்கள், அவ்வளோதாங்க. நல்லா கலக்கும் போதே நல்ல மணமாக இருக்குது, அவ்வளோ நல்லா இருக்குது. சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டிங்கன்னா அப்புறம் அடிக்கடி செய்வீங்க. ஸ்நாக்ஸுக்கு இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூடவே நம்ம கொண்டைக்கடலை கூட ஊற வச்சு போட்டுக்கலாங்க, பச்சை கொண்டைக்கடலை, அது போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி கொண்டைக்கடலைக்கு பதிலாக தான் கடலைப்பருப்பு போட்டிருக்கிறேன். நம்ம கொண்டைக்கடலை போட்டோன்னா கடலைப்பருப்பு பாதி, கொண்டைக்கடலை பாதி, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்து போடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்பா, இப்போவே மனம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டு பார்த்துடணும். இது நான் ஏற்கனவே அடிக்கடி செய்வேன். ரொம்ப சூப்பராக இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கு. வாயை வச்சுட்டு பேச முடியல, வாயில் வச்சுட்டு பேச முடியலங்க, அதான் சாப்பிட்டு முழுங்கிட்டு பேசுகிறேன். பாருங்க, ரொம்ப அவ்வளோ நல்ல ஒரு டேஸ்ட்டு, அட்டகாசமாக இருக்குதுங்க. கண்டிப்பாக இந்த நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. ஈவினிங் டைம் ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்களுக்கு இது செஞ்சு கொடுத்து பாருங்கள், அவ்வளோ நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. டெய்லி ஏதாவது என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு டிப்ஸு கொடுக்குறேங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.